என்னாலும் சுகேட்சமாக வாழ்வோம். ஆதார விந்த கமலங்களை ஆதாரமாக பணிந்தபடினால் நாளும் சுகமாக இருப்பாய். அப்படி ஆகட்டும். மங்கையே மனங்களித்து மகராஜாக வாழி கடல் நீர் உள்ளவரை பரமேஸ்வரனின் ஆயுள் உள்ளவரை அகிலத்தில் சுயேற்றமாக அப்படி ஆகட்டும். தங்களை காண வரும் பொழுது என்னுடைய தங்கையும் அழைத்து வந்திருக்கிறேன். இன்று நிலமாதான் இருக்குமோ? ஏன்னா எங்க அக்கா தங்கைக்குள்ள இது நாள் வரைக்கும் சண்டை வந்தது கிடையாது. ஏன் அதை பத்தி பேசுறேன்? உங்களை ஒரு நாள் கூட உங்களை கை நீட்டி நாங்க சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது தங்கையும் உன்னை காண வர வேண்டும் என்று நான் தான் அழைத்து வந்தேன். தங்கை கண்டு விட்டு வாருங்கள். நீ அப்படி போங்க. நீ வந்து உள்ள எதுவும் போறாதீங்க. ஏய் வா. கொண்டு வந்து தேவியாகிய கங்கா பவானி அணைய கூட இருந்தாங்க. நாளைக்கு நான் ஆடுறதே வேணும். அது நாளைக்கு ஏண்டி காலை நாளைக்கு இந்த கன்றாவில இருந்து எங்களுக்கு நீங்க போறதுன்னு தெரியல. ஏய்
அவன் இப்ப வரவேணா ஐயா உங்க சூளை ஏறா சூளை கொண்டு என்னே கங்காதேவி மண்ணுவார் அவர் மண்ணு வாரி மூஞ்சில போடுமா பண்ணுவாரு ஆடி வாழ்வா என் மணிவே இருவரும் என்னை கில்லாமல் என்னை எதுவும் தொடாமல் இருந்தால் அதுவே அவசியம் ஆகட்டும்ங்க கொண்டாட்டிங்க 2 பேரும் வந்திருக்காங்க இல்லாத பாத்துக்கப்பா நான் பாத்துக்க நீ பயப்பட நாளைக்கு இல்லைன்னா ஒண்ணு தொலைச்சு போ யார வந்து யாரு பாத்துக்கிறது சரி சாமி உங்களிடத்தில் இன்றைய தினத்தில் சில வார்த்தைகள் உரையாடலாம் என்று நாங்கள் அக்கா தங்கி இருவர்களும் தீர்மானம் செய்திருக்கிறோம் ஏனென்றால் எப்பொழுது பார்த்தாலும் அதிகாலையிலே படியாளுக்கு செல்கிறேன் அப்படி என்று தெரிவிக்கிறீர்கள் இன்று அதற்கு முன்பதாகவே இன்று கைலாங்கரியிலே அமர்ந்திருக்க வேண்டும் நாம 3 பேர் போய் சொல்லி ஏனென்றால் தேவர் சத்தம் மட்டும் வருதா உன் தங்கச்சி என்னமோ நான் தான் நினைக்கிறேன் பசங்களா மிளகா பொடி அதனால இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் சில வார்த்தைகள் உரையாடலாம் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் இப்ப இல்லாமல் அதனால இன்று கைலாயங்களில 3 அமர்ந்திருக்கலாம் இனி இங்கிருந்துதான் மக்களுக்கும் ஜீவ வேதங்களுக்கும் படி அளக்கணும் நீ எப்படி படி அளக்குறாங்க நாங்க இன்னைக்கு பாக்குறோம் படி அளக்குறேன் வயசான போறேன் ஏன்னா அவர் வெயிட் 150 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துடாது நாரதன் வந்திருக்கின்றான் அந்த கும்பத்தை விட்டு என்னால மாநகர பண்றீங்க உள்ள இல்லடா கணவரிடத்துல சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறோம் காண்பதற்காக வந்திருக்கிறானா சரி வந்திருந்தா உள்ள வர சொல்லு உள்ள வர சொல்லுடா ஐயோ ஒண்ணு மட்டும் பார்த்து என்ன மட்டுமா என்னவா இருக்கும் சரி நாரதனுக்கு வாங்க போறேன் என்னை மட்டும் காண வந்திருக்கிறான் என்றால் ஒரு காரணம் இருக்கு ஏனென்றால் நாரதன் என்னிடத்தில் எப்பொழுதும் அன்பு ஒரு ஆசை ரொம்ப ஆசை ஆசை கிடையாதுடா அன்பு அன்புக்கு வேற ஆசை அன்பு பாம்பு அதே போல என் மீது ஒரு ஆசை வைத்திருப்பான் எது என் பூலோகமாக இருந்தாலும் சரி தேவலோகமாக இருந்தாலும் சரி நானிட நிற மக்களாக இருந்தாலும் சரி அங்க என்னென்ன நடக்குகிறதோ அதையெல்லாம் என்னிடத்துல வந்து பகிர்ந்து கொள்வான் அதனால யாருக்கும் தெரியாத வச்சு வாழ்ந்து சொல்லலாம் அப்படியா சரி வந்திருந்தான் வர சொல்ல ஓடு நடப்பையா உனக்கு
நாரதா அந்த வார்த்தை அப்படியா இருக்கட்டும். உன்னிடத்தில் ஒரு சங்கதி கேட்க வேண்டும். நாரதா அட கொண்டு நீ நாரதா நாங்கள் மூவருமாக சதிமதியமாக சிவாந்தனத்தில் அமர்ந்திருந்தோம். உள்ளே வாடா என்று தெரிவித்தேன். என்ன மட்டும் தன்னந்தனிமையாக காண வேண்டும் என்று தெரிவித்தார். நீ ஏதாவது சங்கதி கொண்டு வந்திருக்கிறாயா? இல்ல இங்க வந்து சங்கதி தான் என்ன? இல்ல பாட்டி, ஒரு சங்கதியும் கொண்டு வரல. உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். காலக்கு மேல உடனே அடிவாங்க. 4 மணி ஆச்சு. அதனால பாட்டி என்னப்பா நமக்கே மீன் குழம்பு, நம்மள ஒரு குடும்பத்து கடையில தான் போய்க்கிறோம் பாட்டி. நமக்கே மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு போனாங்க பாட்டி. போய் வரணுமா? கருவாடை தான் காணும். நாரதா உன் வார்த்தையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. உன்னுடைய கண் விழிகள் உண்மையாக கிடையாது. நீ ஏதோ ஒரு சங்கதியோடு தான் வந்திருக்கிறார். ஆனா என்னிடத்தில் எப்படி உறங்க வேண்டும் என்பதற்காக தவிங்கிக் கொண்டிருக்கிறார். கோழி உள்ள வந்தனா அடிச்சிருவோம். நாரதை என்னிடத்தில் ஏதாவது சங்கதியோடு தான் வருகிறார். நான் சாதாரண பெண் அல்ல. ஏனென்றால் சிவனுக்கு நெற்றி கண் மற்றும் தீக்கு சமமானது கிடையாது. அது ஞான கண்ணுக்கும் உகந்தது. அதே போல் நெற்றி கண் முதலாக எனக்கு இருந்தது. எனக்கும் மாற ஞானங்கள் அறியும். ஒரு மனிதனை என்ன இருக்கிறது என்று என்னுடைய கண்களுக்கு அப்படி தெரிந்துவிடும். இவனுடைய சங்கதி ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் என்ன என்று தெரிவித்து விட்டு போ. அது போல எங்க பாட்டி போறது நானும் முற்காலம் உணர்ந்தவன். அப்படி இருக்க தேவலோகம் உலகம் மூலகம் நான் ஒரு நொடி சுற்றி வரக்கூடிய நடக்கக்கூடிய சங்கதியை நான் உரைக்கக்கூடியவன். உனக்கு தெரியாதது ஒன்று கிடையாது. தெரிவிக்கலாமா? என்னன்னு சொல்லுப்பா. ஒரு வனமானது ஆமா நான் ஏற்கனவே காலங்களிலே தாட்சாயினியாக பிறந்து சதி என்ற பெயரோடு தாட்சாயினியாக கணவனை காப்பதற்காக அந்த யாக குழியிலே விழுந்தேன். அப்பொழுது என்னுடைய பதியாக மன்னவர் பார்த்து அந்த தர்சக பெருமான் செய்து யாகமாக பட்டது என்னுடைய மனைவி சதியானவளே இருந்து விட்டார். இனி இந்த உலகமே இயங்க கூடாது என்று மனதில் நினைத்து ஆரோக்கிய வனம் என்று அது பெருத்த காடு, அருமையான பூந்தோட்டம் உள்ள காடு. அப்பேற்பட்ட வனத்துல இருந்து இந்த உலகத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக தவநிலையிலே அமர்ந்தார். அந்த தவநிலையிலே அமர்ந்த உடனே 3 தேவர்களும் பார்த்து எப்படியாவது இந்த தவத்தை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் இனி பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்காது, இறக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள், எந்த ஒரு புல் புண்ணுகளும் வளராது, எந்த ஒரு செடிகளும் சாகாது. அப்படி என்று பார்த்து அந்த தவநிலையில யாரு கழிப்பது அப்படி என்று பார்த்து எங்களுடைய மருமகனாக இருக்க முடியாது ரதி தேவியினுடைய கணவர் அந்த தவத்தை நிறுத்துவதற்கு என்னுடைய கணவரிடத்தில் வந்தார். அப்படி வந்த உடனே 5 விதமான காம கனிகளை பூட்டி அந்த சிவபெருமான விடயத்தில் அடித்த உடனே சிவனுடைய நெற்றிக்கண் என்ன ஆனது? அது தீக்கு சமமானது. அந்த நெற்றிக்கண் பெற்ற உடனே மன்மதனாகப்பட்டவன் அங்கே எரிந்தான். ஆனால் அவன் மட்டும் எரிய கிடையாது, அந்த ஆரோக்கிய வனமே எரிந்து விட்டது. அதன் பிறகுதான் அது மன்மத மேடாக இருக்கிறது. அப்பொழுது பார்த்தேன் இப்பேற்பட்ட வனமாக இருந்தது இந்த காடு இப்பொழுது வெறும் பொட்டல் காடாக இருக்கிறது. அப்பொழுது பார்த்து இந்த
இந்த மண்மலை மேட்டிலே ஒரு மரம் இருந்தால் ஒரு அழகு அப்படின்னு நினைத்து நான் பார்த்து ஒரு ஆலமரமானது செய்திருக்கிறேன். அழகா இருக்க வேண்டும் என்று என்ன உண்டு செய்தீர்? ஒரு மரத்திலே ஒரு குயில் கிளிகள் இருந்தா அழகு. அதனால நான் பார்த்து அந்த ஆலமரத்திலே ஒரு அன்ன கிளியை உற்பத்தி செய்தேன். அந்த அன்னைக்கு என்ன தெரிவிக்கிறது? என்னை படைத்த சத்திதான் பெரியவன். என்னுடைய கிளி என்னுடைய புகழை தான் பாடி இருக்கும். இப்ப அதுக்கு நீ சொல்வதற்கு என்ன அது பாடி பாட்டி சொல்லக்கூடிய வார்த்தையில என்ன உங்க தங்கச்சி இருக்கிறது கங்காதேவி. ஆமா, அது அங்க ஒரு தடாகம் உண்டு செய்தா. அவ கங்கை என்ன யாரு? கங்கை என்றால் தண்ணி. அக்கா, நீ ஒரு சக்தி வாய்ந்தவள். ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து சக்தி குடியேறினால் மட்டுமே ஒரு மனிதனுடைய உடல்கள் இயங்கும். இல்லை என்றால் அது இறந்தவருக்கு சமம். அப்பேற்பட்டு நான் ஆலவிருச்சிகம் உற்பத்தி செய்து அவள் பார்த்தால் என்னுடைய நாமதெய்வமும் இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு தடாகம் என்று உற்பத்தி செய்தார். அந்த தடாகத்தை என்ன உண்டு செய்து வைத்தது? அது அவளுக்கு தான் தெரியும். ஆனா அழகான ஒரு அன்னப்பட்சி ஒன்று உருவாக்கி விட்டதா அந்த தடாகத்துல. சரி, தண்ணிக்கு அழகா இருக்க வேண்டும் என்று அந்த அன்னப்பட்சி என்ன தெரிவிக்கிறது? என்ன சொல்லுது? என்னை வளர்த்த கங்கை தான் பெரியவள். என்னை வளர்த்த கங்கை தான் பெரியவள். அது எப்படி சொல்றாங்க? நான் பார்த்து அவளை திருமணம் செய்து வந்தேன். அவள் எப்படி சொல்லலாம்? அவன் எப்படி நான் பார்த்துதான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டு வந்தேன். அவள் படித்த அந்த பறவை எப்படி தெரியுதுன்னு சொல்லலாம். சொல்லலாமா? அந்த பச்சை சொன்னாலும் சொல்லட்டும். ஏனென்றால் உலகத்தில் ஒற்றை நொடியில் சுற்றி வரக்கூடியவன் நீ. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் அல்லது துக்க காரியங்களும் உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அதனால அந்த பச்சைகளை விடு. அது ஏனென்றால் ஒரு 5 அறிவு உள்ள ஜீவங்கள். நம் மனித மக்களாக இருக்கக்கூடியவர் மற்றும் நம்ம தேவர்களாக இருக்கக்கூடியவர் நாம் எல்லாம் தெய்வங்களாக இருக்கிறோம். நமக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஒன்றிடத்தில் ஒரு வார்த்தை இந்த சத்தியபேரி இந்த உலகத்தில் முதலாக உதித்தவள் நான் பெரியவளா அல்லது நான் பார்த்து திருமணம் செய்து கொண்டு வந்தேன் என்னுடைய கணவரிடத்தில். அந்த கங்கை பெரியவளா உன்னோட திருவாயா? உலகத்துல ஒரு மனிதனானவன் நடக்க முடியும். ஒரு உலகத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சத்திரத்தை நடக்க முடியுமா? அதனால சத்திர நடக்க முடியுமா? அதனால இந்த உலகத்துல உனதான் பாட்டி பெருசு. சக்திதான் பெருசுங்க. சந்தோஷம் கொண்டு நாரதனே சொன்ன வார்த்தை எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, நான் போயிட்டு வருகிறேன். சரி, போய் வா. இன்னும் வர மாட்டேன். போயிட்டு வருகிறேன். என்ன சொல்றேன்? நெருப்பு தனியா பஞ்சு தனியா வச்ச 10 மாவு ஒண்ணு சேர்த்த 2 ஒண்ணா சேர்ந்தா 10 நெருக்கமா வைக்கணும். அப்படி இருக்கும்போது என் சின்ன பாட்டி இருந்தா உன் பேரனாகிய நாரதன் வந்திருக்கிறான் சொல்லுவான்.
அமர்ந்திருந்த வர சொல்லுங்கள். வேற நாரதா வணக்கம் பாட்டி. நாரதா, என்னுடைய பாதத்தை படிந்தபடினால் நீரோடி 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 காலமாக காய்குடாயிடம் பேரா பேரா அம்மா என்னடா வந்தேன் போறேன் நாரதா கற்று உணர்ந்து என்கிட்ட வந்திருக்கிறேன். என்னடா காரணம்? எதுக்கு வந்த? என்ன சங்கதி? அதற்காக வந்த? இம்மானால இல்லாத இன்றைய தினத்திலே வந்தீங்களே, என்ன சங்கதி? வார்த்தையில சொல்லுடா, என்னடா அதுல அதுலங்கிறவன் ஒரு மரத்தில் 2 கொலை பாரடா. வரக்கூடிய வயல பாரு பாட்டி, ஒரே ஒரு வாழை மரம் இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு குளம் தான் போச்சு. நான் வரும்போது பாக்குறேன் 2 குளம் போட்டு. ஒரு மரத்துல ஒரு குளம் தான், ஒரே ஒரு வாழை மரம் 2 குளம் போட்டு பாட்டி. என்னடா அது புதுசா இருக்கு? உங்க அம்மா உள்ள காலத்துல இருந்து போனது கிடையாது. அந்த கோலம் போட்டது எங்க அம்மா போய் 3 மாசம் சொல்ல பார்த்தா காலத்துல பாட்டி நாரதா அதுல பாரு எதுல நான் சொல்ல முடியும். ஆமா அல்ல அல்ல கட்ட சரி ஒரு குடும்பத்துக்கு கெடுத்தாலும் இருக்கக்கூடாது. என் பேர யாருமே சொல்லிட்டு போதே சொல்லாத போதியா? ஏங்க என் பேர யாரு குடும்பத்தையும்
வரல நாங்க பேர மாட்டேன். ஏய் அவன் என்ன குடும்பத்தை கட்டிக்கிறேனா? நானே ஒரு குடும்பத்தை விளக்கத்தை வச்சுக்கிறேன். ஏழுகிற வந்தவங்களோட சங்கதி சொல்லாதா? ஆரோக்கியமான தண்ணி. ஆமா ஒரே ஒரு தடாக உண்டு செய்ய. ஆமா தடாக உண்டு வரணும். அதுக்கு என்னடா இப்ப? அதுக்கு என்ன வச்சிருக்கிறது? அந்த வச்சு அந்த வச்சு என்ன தெரிவிக்கிறது? எண்ணெய் வளைத்த கங்கை தான். ஒண்ணுதான் பெருசு. என்ன பெருசு? எங்க தொட்டு பேசுற நீ? அதனால அதோட பாட்டி அப்ப என்னடா உருவாக்கினாங்களே ஆளை விரிச்சம். ஆமா எங்க அக்காவும் ஆளை விரிச்சகத்துல ஒரு அன்னக்கிளி உருவாக்கிட்டுதா. ஆமா அந்த அன்னக்கிளி என்ன தெரிவிக்கிறது? எண்ணெய் வளைத்த சத்திதான். என்ன சொல்றேன்? என் பேர நாரதா. அது எப்படி சொல்லிருக்கலாம்? என்ன சொல்றேன்? அந்த மாதிரி சொல்லலாமா? இல்ல அந்த மாதிரி சொல்லலாமா? நீ வந்து இந்த ஊரெல்லாம் சுத்தி வந்தவன். ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடியவன். இந்த கெட்ட பாரியா வாடா. பெருசா அந்த சங்காதிக்கிறானே அந்த அக்காதுனால அவ பெருசா நீ வாயால சொல்லு நீ சொன்னா போதும். பாட்டி பாட்டிங்கிற ஓம் பாட்டி இந்த வயசுலயே இங்க பாரு ரோஜா மூத்து வந்துது. அப்ப எந்த அளவு அந்த உங்க தாத்தா எங்க வீட்டுக்காரு எந்த நேரமும் ரோசா பூ வைக்கணும். நீ 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் எனக்குன்னே செலவு பண்ண வர்றா உனக்கு பூவுக்கே ரோஸ் பூவுக்கு. சரியா? அப்பேற்பட்ட பெரிய இடம் பெருத்த பணக்காரி. எங்க கிட்ட பணம் இருக்கிற மாதிரி யார் வீட்லயும் இருக்காது. பூஜை பத்தியா வர்றா சுடுகாட்டுல இருந்தாலும் எவ்வளவு நகை போட்டிருக்க பத்தியா? இந்த ஊர்ல எந்த சக்காந்தாத்து போட முடியுமா? உலகத்திலே நான் சொல்றேன், நீ தவறா நினைச்சு கூடாது. சரி. ஆனா உலகத்திலே புல் பூண்டு தாவர வரைக்குங்கள் செடி மரம் கொடி எல்லாம் அனைத்தும் காரண கர்த்தாவுக்கு தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. ஜீவாதி உயிர் உள்ள ஜீவாதி ஏதா இருந்தாலும் சரிதான். தண்ணீர் இல்லை என்றால் ஆமா உயிர் வாழ முடியாது. கங்கை திரண்டால் கங்கையை முழுகலாம். கங்கையை முழுகலாம். கங்கையை திரண்டு விட்டால் எங்கேயுமே முழுக முடியாது. பாட்டியே அதனால உனக்கு தான் பாட்டி சரி நீ சொல்லிட்டியா? வந்த வழியை பார்த்து போ. பாத்துக்கிறப்போ சக்காந்து வருஷம் வருஷம் இன்னைக்கு பார்க்கணும். அதாவது நாரதன் வந்தா நல்ல குடிச்சு விட்டான். சொல்றது கேட்டா நாரதன் வந்தான். அந்த கிளி பெரிதா அல்லது அந்த பறவை பெரிதா என்று தெரிவித்திருக்கலாம். பச்சை பெரிதா அல்லது இந்த பறவை பெரிதா என்று கேட்டிருந்தால் பரவாயில்லை. இவன் கேட்ட கேள்வியே சக்தி பெரிதா அல்லது கங்கை பெரிதா என்கிற வார்த்தைகள் வந்து விட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டி தான் பேருச்சு.
சக்தியா சக்தியா சக்தி. அதனால தங்கையை அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் யார் பெரியவர் என்று. தங்கை எங்க ஓ இருக்கு? தங்கை, ஆமா. ஓ தங்கை. அக்கா எங்க போயிட்டா வரலையே, இன்னும் எங்க போயிட்டா? அவ எந்த நாளுமே சேர்க்கலாம் அந்த சக்காத்தி. அவ மட்டும் படியாளக்க கூட அவ கூட போயிட்டு அவர் வீட்டுக்கார கூட போயிட்டு சொல்றதுக்கான பொண்ணு செய்யுதுன்னா அந்த பாட்டி செய்ய வேலை பூரா நீ செஞ்சு. ஆமாண்டா, எல்லா வேலையுமே நானே தான் செய்யறேன். அந்த ஆளு ஒண்ணு விட்டு நவர்ந்துருக்காரு. அப்புறம் இங்கே செஞ்சுட்டு இருக்காரு. என்ன செஞ்சீங்க? ஐயா ஆக்கத்தும் நானு, அரிக்கத்தும் நானு, தோய்க்கத்தும் நானு, கூட்டத்தும் நானு, வைக்கத்தும் நானு, கூட்டத்தும் நானு. அந்த சக்காவுக்கு அவ பாட்டு வரத்தை கேக்குது, அவன் சாபத்தை கொடுப்பது. அந்த சாபத்தை வாங்கிட்டு இந்த பூலோகத்துக்கே போயிடுறான் அந்த சக்காத்தி. நான் ஒண்டியா தானே கஷ்டமாயப்படுறேன். அப்புறம் திங்கிறது நீதான், அப்புறம் இங்கிறது நீதான். ஆமா, என்னடா இம்மா நேரமா இம்மா நேரம் எங்க போனேன்? என்னடா ஒரு சமாச்சாரம்? இம்மா நேரம் எங்க போனேன்? ஆளே காணும். நான் ஓஞ்ச குட்டமா போயிட்டான். எங்கட போனவன்? நான் பெரியபாடியில் பேசிட்டு இருந்தேன். குட்டா தண்ணி எங்க இருக்குடா பாரு. அவன் அவுத்தி கட்டிக்கிறான். அந்த சக்காட்டிக்கிறால அவன் மூஞ்சில பாத்தியா ஒரு குண்டா ரசம் வைக்கலாம். அந்த சக்காட்டி போடுகிற மூஞ்சில மஞ்சத்தூள்ல. அந்த மாதிரி எந்த பொம்பளைனா அடக்கொடக்கமா இருக்க கூடாது. என்ன மாதிரி இருக்கணும், அடக்கம் ஆச்சாரியம் பார்த்து கத்துக்கணும். நல்ல குடும்பத்து காட்சி போடுவாங்க. அந்த மாதிரி போடுவாங்களா? இல்ல ஒண்ணு மாதிரி தேவையெல்லாம் போடுவாங்க. என்ன மாதிரி இருக்கு பத்தி இந்த ஊர்ல அந்த சக்காத்தி அவன் மாதிரி இருக்க முடியாது. நீதான் உட்காந்து படுக்காளாச்சா? அக்கா தங்காயா அக்கா அட என்னடி ரொம்ப யோசிச்சு போறீங்க. ஏதோ சத்திங் அடிச்சேக்கா தண்ணி அறிவிச்சா ஏக்கா அது சாப்பாடு ப்ராப்ளம். சரி அது விடு, போறேன் நான் பார்த்துக்கிறேன். அக்கா அதாவது சரியாக்கா நீ உக்காராத, ஏன்னா உனக்கு கால் வலிக்கும். எந்த பகல்லையும் தூங்குற, நைட்லயும் தூங்குற, எந்த நம்ம பார்த்தாலும் தூங்கு முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. என்னக்கா அப்படி பண்ற? அதாவது நான் வயதிலையும் உன்னுடைய நான் தான் பெரியவன். ஆமா நீ தான் பெரியவன். திருமணம் ஆனது நம்மளுடைய கணவரை முதலாக திருமணம் செய்தவளும் நான் தான் முதல்ல. நீ தான் முன்ன செஞ்ச, அதுலயும் நான் தான் பெரியவன். நீ தான் பெரியவன். அதனால ஆட்டாத இரு கேள்றா ஒரு மசூதி கேட்க. அதனால உலகத்தில் முதலாக உதித்தவளும் பார்வதா என்று சொல்வார்கள். அப்படி இருந்த உடனே ஒன்னிடத்துல ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லேக்கா 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 போலியா போலியா நீ அதனால உன்னிடத்துல ஒரு வார்த்தை தங்காய் அக்கா சத்தி பெருதா என்று அல்லது நான் பார்த்து திருமணம் செய்து வைத்தவள் நீ பெரியவளா? ஐயா நான் என்ன சொல்றேன், 500 ரூபாய் போட்டு ஒரு செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு காடு மோடு அங்க இங்க போட்டுட்டு போறோம். போயிட்டு வந்து வெளியே வாசப்படியில போட்டு கழிச்சு விட்டுருமா? அது போல 50 ரூபாய்க்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில வச்சுட்டு எங்க வைக்கிறோம்? பூஜை ரூம்ல. அது போல நான் இருக்கிறேன்னா இந்த கெங்க நானே தான் குங்குமம் எங்க அக்கா இருக்கிறால அவ வாசல் ஒரு செருப்பு. அது போல அந்த சக்காத்தி. ஓ நீ மேல இருக்குதால ஆமாண்டா அவ கீழே கத்துனால அவ செருப்பு. நான் இந்த சொல்லிட்டேன் ஒரு 500 ரூபாய் போட்டு செருப்பு வாங்குறோம். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? செருப்புல போய் கதை வந்துச்சதுல
கதை சொல்லிருக்காங்க. சரி என்ன கதை சொல்லு? 500 ரூபாய் போட்டு செருப்பு வாங்குறோம். செருப்பு வாங்குறோம். அது செருப்பு எங்க போடுறோம்? அட நாங்களாம் போடுறது கிடையாதுடா. செருப்பு மாட்டிக்கிறியா? ஏன்னா சாயங்காலம் எந்த காலத்துல செருப்பு போட்டுருக்கேன்? இன்னைக்கு நான் போட்டுருக்கேன். சாமி போடுவேன். அந்த அது உண்டான கதை. அதாவது மானிட மக்களுக்கு இந்த கதை புகழ்ந்தது. சரி சொல்லு. 500 ரூபாய் போட்டு செருப்பு வாங்குறோம். அது எங்க மாட்டோம்? தான் போடுறோம். ஒரு 10 ரூபாய் போட்டு குங்குமம் வாங்குறோம். அது இங்க வைக்கிறோம். அது நெத்தியில நெத்தியில வச்சுட்டு நீங்க போடுறோம். இந்த செருப்பு எங்க வரும்? இது கீழே வெளியில விடுறோம். அந்த மாதிரி உன் தங்கச்சி குங்குமம் மாதிரியும் நீ ஒரு காலில் போற செருப்பு மாதிரியும் கொஞ்சம் அந்த மாதிரி ஏண்டா? அது கூட அந்த மாதிரி மாறி வந்து சொல்றான். ஆமா நான் சிவனுடைய இடுபாரத்தில் கீழே இருப்பதனால் நான் செருப்பு. அவள் சிவனுடைய சடாபரத்தில் இருக்கக்கூடியதுனால அவள் குங்குமமா. அது அம்மாவுக்கு எப்படி தண்ணி ஒழுங்கு என்னது ஒளி அப்படின்னு எனக்கு தெரிவித்தாளா? உண்மையில் என் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என் தங்கை ஒரு நாள் கூட இப்படி கை நீட்டி பேசிருக்க மாட்டான். ஒரு நாள் கூட என்னுடைய வார்த்தை தவிர்த்து பேசுறது கிடையாது. நான் தங்கையை அழைத்து கேட்கிறேன். அக்கா அக்கோ அக்கா அவனிடத்துல என்ன தெரிவித்தான்? அக்கா இந்த தங்கைய பெரிதாகுமே தங்கைய பெரிதாகுமே சொன்னதே போல நான் தான் பெரியதுன்னு சொல்றேன். நீதான் நான் தான் பெரியது. எங்கதான் பெரியது? அக்கா கண்டுக்க முடியாத சேர்க்கிறேன். நீ சொன்ன வார்த்தை என்ன? பிரிவிழா கெங்க பிரிவிழா யார் பெரியது? எங்க பெரியது? ஆமா பின்னாடி வந்தவன் ஒரு அடி அடிச்சான், நான் முன்னாடி வந்தவன் எத்தனை அடி அடிக்கணும்? அவன் 2 அடி அடிக்கிறாள. நீ இல்லன்னா எனக்கு பாட்டு வராதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? போலாமா போலாமா? நீ அந்த சக்காத்தி 4 அடி அடிச்சா நான் 1 அடி அவனை நீ அடித்தான் நான் இப்படி கெட்டு
ஒரு கை அடித்தா ரெண்டு கை அடித்தா நீ அவனை அடித்தா நான் இப்படி பொறுப்பேன். நான் அவனை ஒரு கை ஏய் வாடாங்க ஒரு கட்டாது பல்ல பாசம் படப்பேன். கம்பீரமான ஆள்றா ஆம்பளை சண்டைக்கெல்லாம் போக மாட்டான் என் மச்சான் பொம்பளை சண்டைக்கு தான் போகும் ஆனா பையன் என்ன நீ குளிக்க போயினியா அடிச்சிங்க நீ என்ன குளிக்கிறா போனியா ஏண்டா ஆனா சொல்றாங்களே பாவமா புண்ணியமான பணம் எடுத்து கொடுத்தாளா இவன் வீட்டுக்கு பின்னாடி போய் முளை மாட்டி பார்த்தாலாம் அந்த மாதிரி இருக்குது பையா பத்தினி பஞ்சாயத்துல இருந்தா இந்த சக்காளி பல பேர் பண்ணு அவன் ஜாதகத்துல இருந்தா அச்சு குச்சி ஆலங்குச்சி அபிக்கு போயிருச்சான் இந்த அவசேரி பெத்து விழுந்து சபைக்கு போயிருச்சான் ஒண்ணு இல்லடா இத்தாவர்கள் நிர்வகிக்க போனாலா கொத்தோடு பிடிட்டு போச்சான் அந்த எப்பேற்பட்ட சண்டை நடக்குது அவன் நம்மள மணல் அடிச்சு விடுவான் அப்படியே ரெண்டு பக்கம் நடுவில் நின்று ரெண்டு பேர் தலைக்கு விடுவான் வீட்டுல அவன் விளக்குறானா சீக்கிரம் சுருக்க போவேன் ரெண்டு பேரும் ஒரே குச்சிக்கு போன போனவர் எதடி பெருமை பேசுற சக்காலத்தி எதடி பெருமை பேசுற
அஞ்சுக்கும் வெறவரைச்சு கஞ்சிக்கும் தலைகாணி பஞ்சுக்கும் அத இருக்கிறானே அந்த அரியோபாய் குஞ்சுக்கும் போன சொல்லி வந்து பேசுறான் சொல்றாள இவன் எப்படி அவர்பட்டவன் எதுக்கு போனவன் எங்க போனீங்க சொல்லி காட்டுங்க. ஏண்டா அட துட்டு அட துட்டு ஒரு நாளைக்கு என்ன எடுத்து கட்டுவான் அப்படியே கட்டிட்டு இருந்தான் ஒரு நாள் பார்த்தான் தாலுகார போய் நான் படம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பட்டு படவைக்கு அழைச்சிட்டு போன நாய் சோழக்காட்டுல போன நாய் குச்சி காட்டுல போன நாய் பருத்தி காட்டுல போன நாய் நம்ம காட்டுல போன நாய் கொள்ளக்காட்டுல போன நாய் மண்ணில் அவளும் சொல்ல ஏன்டா கை ஆட்டுல நினைக்கிறேன் சொல்லல அவளோட பெருமை என்ன தெரியுமா அடிநாட்டூர சந்தையில அந்த காருக்கு இங்க வந்து 5000 வாங்குது. அந்த ஆப்பு மரம் எடுத்துட்டு போனா 1000 ரூபாய் வாங்குது வாடகை. அந்த மாதிரி மானகட்ட சக்க வச்சு என்ன பார்த்து பேசுறான். நான் வந்து ஆப்பு குச்சி வித்துவலாம் கார்ல ஓட்டல காப்பி அப்புறம் அந்த மாதிரி சீம மாடத்து நாய் ஒரு 2 ரூபாய்க்கு ஊர் அழிஞ்ச நாய் அந்த மேல போன நாய் கொண்டாட்டி கூட்டி விட்ட நாய் ஒன்னும் இல்லடா அவளை சொல்றேன் யார் நாலு அவ பொம்பளை பொண்ணு அவளதான் கூட்டி விட்டாங்க ஆவடியா அப்பேற்பட்டவன் இவன் வந்து இவன் என்கிட்ட பேசுறாள் பணம் குவாத்துக்கு அப்படி எட்டு வருஷம் சொல்லு ஏற்பட்டது தெரியுமா அவளை சந்தையில செருப்பத்து அப்படி செருப்பு செருப்பு திருடி வச்ச தக்காளி மூடு பாட்டி செருப்பு செருப்பு ஒரே தாய் ஒரே புள்ளடா ஆட்டத்துக்கு பஸ்ல வரக்குள்ள கூடியும் சீட் இருந்தா கூட உட்கார மாட்டான் இந்த கம்பி புடிச்சுட்டே தொங்கிட்டு வருவான்
ஏன்னா பொண்ணு மேல மட்டும் செருப்பாலே அடிவாங்க. இப்ப எப்படா பையன் செத்த நீ? இவன் குழந்தை என்ன, இவன் ஜாதி என்ன, இவனோட குலகோத்திரம் என்ன, இவன் பிறந்தது எப்படி உனக்கு தெரியுமாடா? ஏண்டா அடையாள பிள்ளையா அந்த சக்காலத்து சொல்றல அதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? அதானே நீ சொல்லுங்க வேடாங்க அவகிட்ட என்ன பேசி நான் முக்கியமா அவன் முக்கியமா அவளுக்கு என்ன பேசி நான் முக்கியமா இருக்கிற காலங்களிலே இந்த நர மாநிலையோட அசுராதிகளோட தொல்லை அதிகமாகிவிட்டது. அப்படி தேவரலோகம் இந்திர சபையிலே சொல்லாதையே ஆணையர்களான்னு கேட்பேன். அந்த மாதிரி அப்பொழுது இந்திரலோகத்திலே சபை கூடுகிறது. எதற்காக? இந்த அசுராதிகளை அழிக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒன்று சபையிலே நம் வார்த்தைகள் பேச வேண்டும் அப்படின்னு மும்மூர்த்தி தேவர்களுக்கும் நிருபம் வருகிறது. நிருபத்திலே அப்படி நிருபம் வருகிறது. அப்பொழுது நான் தான் சிவனுடைய இடபாரம் பெற்றவர். சிவன் பாதி சக்தி பாதி அற்பநாதேஸ்வருடைய உரிமைகள் கொண்டவன். அப்படி இருக்கும் பொழுது நான் இருவர்களும் வாருங்கள் அப்படின்னு என்னுடைய கணவரை அழைக்கிறார். எதற்காக? தேவர் சபைக்கு. அப்பொழுது நான் அவர்களுக்கு செல்லலாம் என்று கிளம்புகிறேன். என்ன சொல்ற? என்று நான் தான் போவேன். நான் தான் இன்று போவேன் என்று கிளம்புறான். பொம்பளைக்கு அந்த மாதிரி ஆட்டம் வரக்கூடாது. வடையை தூக்கிட்டு கிளம்பலாமா? அப்பொழுது பார்த்தேன், என்னடா அசிங்கப்படுத்துவேன், நாம தான் எப்பொழுதும் அவரிடத்தில் செல்வோம். இந்த தினத்தில் நான் தான் சபைக்கு போவேன் என்று தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த நாய்கிட்ட நம்ம எதுக்கு வாக்குவாதம் அப்படின்னு நான் தலை சாய்ந்து இருந்து விட்டு சரி நீயே போடி அப்படின்னு சொல்லிட்டேன். போனவன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த ஊர்ல பஞ்சாயத்து பேசுறாங்கம்மா, எங்க தலைவரை வேற போய் அந்த தலைவரே பஞ்சாயத்து பேசுறாங்க. ஆமா ஆம்பளைங்க என்ன பண்ணணும்? பாய் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. பொம்பளை என்ன பண்ணணும்? ஒதுக்குமா நின்று என்னதான் பேசுறாங்க அப்படின்னு தானே பாக்கணும். இவன் என்ன பண்றான்? என் ஆம்படியானுக்கு நான் எப்பேற்பட்ட பொண்டாட்டி, சிவனுடைய பொண்டாட்டி, சடாபரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நானும் சிமாதனத்துல தான் உட்காருவேன் அப்படின்னு காலை பரப்பி போட்டு இவன் காலை பெருப்பி போட்டு சிமாதனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாம் பாக்குறாங்க. என்னடா அப்பொழுது பார்க்கிறார்கள், ஒரு ஆண்கள் எல்லாம் கீழே அமர்ந்திருக்கிறோம், ஒரு பெண்மணியானவள் சுமாதானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தான் வாழ்வு பகவான். வாழ்வு பகவான் யாரு? இந்த காத்துக்கு சொந்தக்காரன் வாழ்வு பகவான். அவனுடைய அணுகருக்கு இருந்தால்தான் நமக்கு காத்து வரும், இல்லை என்றால் வராது. அப்பொழுது இந்த வாழ்வுக்கு இந்த காத்துக்கு சொந்தக்காரன் வாழ்வு பகவான். போலாம்
பால் கறக்கு தானே தெரியும் 6 மணிக்கு போயிட போகுது. ஆட்டக்காரனே டைம் பார்த்து கிளம்புங்கன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். அப்ப 3 தான் ஆகுது சொல்றேன் இந்தா அப்பொழுது வால்வு பகவான் பார்த்து அவனுடைய காற்றிற்கு சொந்தக்காரன் அல்லவா அந்த காற்றை விட்டு அவன் சரியான கோவக்காரன். அவன் விடுவானா? அப்பொழுது அவனுடைய காற்றை விட்ட உடனே இவளுடைய துணி எல்லாம் விழுங்குறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. காத்துல பறக்க அண்ணா, ஒரு பெண்ணுக்கு வாயாத வேலை என்ன வேலை? இந்த ஈத்து போற வேலை தான். இந்த மாறாப்பு விளக்குறது பாக்குறது தான். அதவே இவளுக்கு செய்ய தெரியல. இவளுடைய அங்கு அஸ்திரம் எல்லாம் தெரியுது. அப்பொழுது பார்த்தார்கள் ரிஷிமார்கள் தேவர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த கையால தன்னுடைய முகத்தை கண்ணை மூடிக்கொண்டாங்க. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டார். அப்படி மூடும் போது அதுலயும் ஒன்ன மாரி ஒரு கமனாட்டி திருட்டுத்தனமா பார்த்தான். என்ன மாதிரி? ஆமாண்டா. ஏன் உன்னு உள்ளூர்ல 3 கட்டி வச்சல? ஐய். என்ன ஆயா? சொல்லுங்க. அப்படி அவன் யாரு தெரியுமா? யாரு? அவன் தான் மலைக்கு சொந்தக்காரன் வருண பகவான். அவன் பார்த்தாதான் நமக்கு மலைகளே பொழியும். அப்படி மலைக்கு சொந்தக்காரன் வருண பகவான். அவன் மட்டும் இந்த விரல சந்தாலேயே பாக்குறான். இது எல்லாம் யாரு பாக்குறான்? வதிஷ்டர் பாக்குறான். வதிஷ்டர் பார்த்து அந்த வர்ணனுக்கு சாபம் கொடுக்கிறான். எப்படி? ஒரு நர மானிடனுக்கு தான் ஒரு பெண்ணுடைய அங்கஸ்திரம் தெரிஞ்சா அதை பார்க்கக்கூடிய குணா குறிப்புகள் இருக்கும். தேவர்களிலே ஒருவனாக இருந்து அந்த அம்மனுடைய அங்கஸ்திரம் எல்லாம் அவனுக்கு என்ன சாபம் கொடுக்கிறார்? இந்த பூலோகத்திலே சந்தன மகாராஜனாக பிறக்க கடவுது அப்படி என்று சாபம் அளித்து விட்டார். இந்த நாய் இருக்கிறா பாரு, அந்த ஊர் மேல போன நாய், அந்த காட்டு மேல போன நாய், அந்த வாடல போன நாய், செடியில போன நாய், அந்த லாட்ஜில போன நாய் எல்லாம் பாரு. 2 பொண்டாடிக்கார போயப்பலாம் அப்படிதான். என்னத்துக்கா நாங்கெல்லாம் 10 பேரை போனாலும் பத்தினிடா. கண்டிப்பா. ஆமாமா, உண்மைதான். 2 பொண்டாட்டி எவன் புள்ள பாக்குறா, எவன் ஆமநாட்டு பெத்தா அப்படி தெரிஞ்சுக்க. அப்படி அவனுக்கு அந்த சாபம். இந்த நாய் இருக்கிற பாரு, இவன் பூலோகத்துல போய் நீ கங்கா தேவியாக திறந்து அப்படின்னு சாபம் அளித்தான். இந்த நாய் என்ன பண்ண? பூலோகத்துல போய் கங்கையாக பிறந்து சந்தன மகாராஜனை கல்யாணம் பண்றான். சந்தன மகாராஜனை கல்யாணம் பண்ணி அவன் கிட்ட போய் கல்யாணம் பண்றது, அப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது, அப்படி முன்னாடி 2 பேரும் மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கிறது 10 மாசம் ஆகுறது, பிள்ளை பெக்கிறது, கொண்டு போய் ஆத்துல போடுறது. கண்டிப்பா. அம்மா எத்தனை பொண்ணு சரி, ஒரு பிள்ளைய போடலாம், 7 பிள்ளைய பெத்து 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 ஆத்திலேயே போட்டுட்டான். அந்த மாதிரி 7 பிள்ளை பெத்துக்கு ஆத்திலேயே போட்டுட்டான். அவளை போட்டு ஆட்டும் சரியில்லை. ஆமாண்டா. அப்படி போட்ட உடனே 8வது ஒரு பிள்ளை பெற்றான். 8வது பிள்ளை ஆத்துல போட போனா பாரு, அந்த சந்திர மகாராஜா பார்த்து அடி நாயி, அடி ஊர் மேல போன நாயி, இந்த ஒரு பிள்ளையாவது எனக்கு சேர் சொல்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளைய வந்து வளர்த்துனாராம். அதுதான் காங்கைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பாண்டவராய ஐவராஜர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருக்கின்ற காரணத்தினால் பீஷ்மம் தரித்து பீஷ்மாச்சாரியாக தெய்வம். அத்தியாபட்ட 7 பிள்ளை பெற்ற ஆத்துல போன நாயி, அந்த ஊர் மேல போன நாயி, செட்டியான வச்சு நச்சுன நாயி. சாமி இறங்க வரோம். இந்த சக்காலத்திக்கிறால இந்த தேவடி அப்ப பார்த்தாலும் சாபத்தை வாங்கிட்டு அங்க போய் அமர்ந்துக்கிறது, இங்க போய் அமர்ந்துக்கிறது, எல்லா வேலையும் நானே செய்யறேன். அவருக்கு ஆட்டுறது அடிக்கிட்டு அவருக்கு ஊட்டத்துல இருந்து எல்லா வேலையும் நானே செய்யறேன். சக்காலத்துக்கு ஒரு நாளைக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த ஓட்டக்காரர் எடுத்துக்கிட்டு அந்த மலையா ஊர் என்ன ஒரு பலாக்குண்டி, அந்த ஊருக்கு போய் அமர்ந்துக்கிட்டு பர ஆம்பளா நான் 8 மணிக்கு வந்துடுறேன். ஊர் பேர் என்னது? அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். என்ன ஊரு? நான் அந்த ஊருக்கே வந்துடுறேன் அப்படின்னு இந்த மாநாடு சக்காத்து வரேன்பா. 12 மணிக்கு போன் அடிச்சா எங்க ஊர்ல மழை பெய்யுது, அதனால நான் வர முடியல மாமா, வேற ஆளை பாத்துக்க. 12 மணிக்கு 12 மணிக்கு நான் அந்த மாதிரி சொல்றேன். சக்கால யாரும் அடிப்பது யாரு
சக்காலத்தி போட்டு ஓய்க்குமா? நீ சொன்னாதான் இருக்குன்னு தெரியும். அந்த சக்காலத்திக்கிறாளே அந்த அம்மா தான் ஆம்பளைக்கு புள்ள பெற்றுதா ஆ, ஆ. இல்ல வேற ஒருத்தர் பெற்றுதா இல்ல நீதான் ஆம்பளைய பெத்தியா இல்ல ஆம்பளை பேரை வச்சு வேற ஒருத்தர் பெத்தியா நீ சொன்னாதான் வெளியே தெரியும். ஏய்யா, அந்த சக்காலத்திக்கிறாளே ரேணியாக பிறந்து ஜமதக்கினி முனிவரை திருமணம் செய்து 5 பிள்ளை பெத்தாடா. ஓ ஆமா இத நான் யாருக்கும் சொல்லாம தானே வச்சிருந்தேன். ஆமா ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கேட்டுக்கிட்டோமா? எங்க அங்க நம்ம வண்டி வரும்போது அவன் சின்ன பொண்டாட்டி வீட்டுல சாப்பிட்டு நான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் உலகத்துல யாருக்கும் தெரியாது, நீ சொல்லிதான் தெரியணும். இது எப்படி இவனுக்கு தெரியும்? தேவையா அப்பவே நினைச்சேன் உன் சின்ன பொண்டாட்டி ஆராய் கூட கூட விடாத அவ ஏதாவது சொல்லி வச்சிருவானு. இந்த போட்டியா ஆனா அவனுக்கு எங்க வந்தா வரல மணி நேரம் தாங்க வந்துச்சு. தேவையா அப்படி 5 பிள்ளையை பெற்று இருங்க இருங்க கேளுங்க அவன் கட்டி வரும். தேவையா அவன் சக்காலத்தி அவன் கருவி அப்படி 5 பிள்ளையை பெற்று அந்த சக்காலத்துக்கு என்ன வேலை தெரியுமா? தினந்து வரும் ஜமதக்கினி முனிவர் ஆகப்பட்டவர் தவம் செய்வதோ வேலை அவருக்கு. இந்த சக்காலத்துக்கு என்ன வேலை? காரணம் என் பேர நாரதன் எங்க இருக்கிற பாரு. குலக்காரிக்கு சென்று ஜலமும் மலரும் கொண்டு வருவதோ இவன் வேலை. ஒரு நாள் தினந்தோறும் போனா ஜலம் கொண்டு வந்தா பத்தினின்றதுனால வேற நாளே சொகட்டனா தண்ணி வரும். ஆதிசேஷனாகப்பட்டவர் சும்மாடாக வருவார். ஒரு நாள் தினத்திலே தினந்தோறும் போயிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தா. ஒரு நாள் தினத்திலே அங்க போன உடனே அந்த ஆகாயத்துல எந்திருவாகப்பட்டவர் கும்பரி மேதனி 2 மனைவரோடு ஆகாய வர்ணமாக போனார். இந்த சக்காலத்தி சும்மா இருக்கக்கூடாதா? இந்த தண்ணியில அவரோட நிழல் பட்ட உடனே இவ்வளவு அழகா இருக்கிறாரு, நம்ம போய் ஒரு தாடி தப்பட்டமா இருக்கிறாரு, அவரை போய் திருமணம் செய்துட்டுமே அப்படி நீ மனசோட ஒரு பெண்களாகப்பட்டவர் அடுத்தவளை சேர்வதோ தப்பு கிடையாது. அவன் மனசோரம் அடைந்து விட்டால் அவளுடைய கற்பு அதோட போயிருந்தான். ஏண்டா அவன் நடப்பு கட்டவனு மறைக்கிறதுக்கு வச்சா அடுத்தவன நடப்பு கட்டவனு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சக்காலத்து இவன் அப்ப என்ன தண்ணி எண்ணி போவா உங்க 2 பேர் தாமனே உங்களே தான் போறாரு போ. ஐயா அப்படி விரலாலே சுகட்டும் போது அந்த குடமாகப்பட்டது வரவில்லை, அந்த ஆதிசேஷனும் சிம்மாடாக வரவில்லை. இதுக்கு அவன் எப்படி தந்திரம் எடுக்கிறா? அவங்க வீட்டுக்காட்ட போய் ஜலம் எங்க மலர் எங்கன்னு கேட்பாரு. கேட்ட உடனே இந்த கரடி புரடி காட்டுக்குள்ள கதடி புதடி கரடி சிங்கமாகப்பட்டது எங்களை துரத்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க ஜமதக்கினி முனிவர்கிட்ட சொல்ல ஞானத்தால அறிந்து என்ன செய்தா தெரியுமா? சும்மா அப்படின்னு 5வது மகனாகிய பரசுராமரை கூப்பிட்டு பரசுராமர் கையால சிரத்தை வச்சு உடல்மாதிரியாக பிறந்த சக்காலத்தி அவ வந்து ஏன் பேசுறா? அந்த மானம் கட்டவன் அவன் அப்படி வந்தான். என்ன ஒரு ஓட்டு மாதிரி பிள்ளை கையில அவனா தலை வெட்டுவாங்களா? இந்த சக்காலத்தி அந்த மாதிரி போற சக்காலத்தி ஒண்ணு மாதிரி போய் நான் அப்படி பிறந்தது உண்மைதான். அப்பொழுது என்னுடைய மகன் என்ன சிறுத்து வெட்டுவதற்கு வந்தான். வந்த உடனே ஒரு சக்கிலி பெண்ணானவள் ஆவாரம் வெட்டுவதற்கு காணக ஓடி வந்தான். அவளை போய் நான் கட்டி அணைந்தேன். அப்பொழுது அவனுடைய பாலாயுதத்தினால் வெட்டினான். 2 பேரோட தலையும் துண்டித்து விட்டது. அதன் பிறகு நான் சக்தி உள்ளவள் என்னுடைய கணவரை பார்த்து என்னுடைய மகனை பார்த்து அப்பொழுது என் மகன் சத்தியத்தை வாங்கி கொண்ட காரணத்தினால் மீண்டும் என்னுடைய தாயினுடைய சிறுத்தை உடல்நிலை பொருந்தினால் அவள் உயிர் பெற்று வர வேண்டும் அப்படி இந்த சத்தியத்தை முதலாக அவரிடத்துல கேட்ட உடனே அப்பொழுதுதான் அந்த அறிவு கட்டது என்ன பண்ணிருக்கணும்? அந்த நாடு மாதிரி பெற்றது. ஆமா அந்த சேவடியா யார் மண்ணு சேவடியா? அங்க சொல்றேன் அவனை பெற்றவன் யாரு? உனக்கு ஒண்ணு இருக்குல்ல அந்த நாடு என்ன பண்ணுது? சக்கிலியோட அந்த சிறுசு இருக்குது பாரு, என் உடலிலே பொருந்தி விட்டான். ஏன் சிறுசு கொண்டு போய் அவளுடைய உடலிலே பொருந்தி விட்டான். அதுதான் உடல் மாறியாக ரூபம் எடுத்தேன். நான் அப்படியே பிறந்தாலும் நான் பார்த்தா எனக்கு ஆணை கட்டிருக்காங்க. உனக்கு எங்கடி இருக்குது ஆயுதம்? இவன்
ரெண்டும் ஒண்ணா குடும்பம் வாழக்கூடாது. அதனால எங்க வீட்டுக்காரு அந்த புண்டத்தின் அவ்வளவு வருஷம் நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த நெடுமான ஒரு புத்தன் அவனுக்கு ஒண்ணுக்கே வச்சு துப்பு இல்ல. இவனுக்கு ஏன் அந்த உளுந்தூர்பேட்டில் ஒண்ணு, கள்ளக்குறிச்சியில் ஒண்ணு. அவனை கூப்பிட நான் பேசிக்கிறேன். உளுந்தூர்பேட்டில் ஒண்ணு. ஐயா அந்த ஆம்பளை கூப்பிட சொல்றான் நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறே இல்லையா? அவனை ஒரு அடி அடிச்சா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளு இருக்கலாம் பாரு. அவனை கூப்பிட நான் பேசிக்கிறேன். ஐயா பரப்புதானே இல்லடா ஏங்க அடிக்க போறீங்களா பொண்டாட்டியா? ஏங்க பொண்டாட்டி நீ அடிக்காதீங்க, பொண்டாட்டிகள் தான் நீ அடிவாங்க போறோம். நான் குடும்பம் சிறப்பான குடும்பம். அதான் சும்மா தேவையான குடும்பம். யாரு எடுத்தா? இல்ல அங்க சொல்றமா உங்களை சொல்லுவா சின்ன பாட்டியா? உங்களை போய் சொல்லுவேன். ஐயோ உங்க குடும்பம் எப்ப சீர்த்து குடும்பம். சாரி, சிரிச்சு கொடுங்கம்மா.